ओम साईराम। श्री गणेशाय नमः, श्री सरस्वती नमः, श्री गुरुभ्यो नमः। வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் எங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற பாரதியின் பாடலை பாடி எனது உரையை தொடங்குகிறேன். தேன் பிறந்த பின் மலர்கள் பிறப்பதில்லை, திசை பிறந்த பின்பு வானம் பிறப்பதில்லை, மீன் பிறந்த பின் குளங்கள் பிறப்பதில்லை, வேல் பிறந்த பின் இரும்பு பிறப்பதில்லை, தேன் சுரக்கும் தமிழ் பிறக்கும் முன்பே மற்ற தேசத்தார் பேசும் மொழி பிறக்கவில்லை, வான் பிறக்கும் முன் காற்று பிறந்ததுண்டா, வையத்தில் தமிழ் போலும் சிறந்ததுண்டா என்ற தமிழ் தாயை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். கடவுளை அடைவதற்கு 3 வழிகள் உலகில் உண்டு. அது முதல் வழி தாய் தந்தையை பேணி பாதுகாத்தல். அன்னை என்பது மானுடமல்ல, அதுதான் உலகத்தில் தெய்வீகம். அன்று அவள் பாடியது தாலாட்டல்ல, அது ஆன்மா பாடிய சங்கீதம். சிஸ்தி போன்ற மிகப்பெரிய ஞானியர்களின் திவ்ய சரித்திரங்களை மிக அழகாக தமிழில் படைத்துள்ளார்கள். இவர் தாம் எழுதிய மகான்களின் புத்தக உரிமை முழுவதையும் சேவை நோக்கோடு அம்மகான்களின் சமஸ்தானத்துக்கே அர்ப்பணித்து விட்டார். இந்த இடத்துல நம்ம கைது ஆகணும். எல்லாத்தையும் அதுக்குரிய உரிமை முழுவதும் எந்த பணமும் அவங்க வாங்கிக்கவே இல்லை. அவ்வளவே அந்த சமஸ்தானத்துக்கே அர்ப்பணித்து விட்டார்கள். இவருடைய சேவையை நினைச்சு ரொம்ப அதிசயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோங்கிற மாதிரி அவை சொன்னது மாதிரி தொண்டர்தம் பெருமை மிகச் சிறப்புக்குரியதா இருக்கு. அப்புறம் அவங்களை பத்தி சொல்லும் போது, கனிவான பேச்சு உமது பேச்சு, நீர் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி ஞானத்தால், நீர் வேண்டியதை சாய்பாபாவிடம் பெற்றுத்தரும் ஒரு கற்பக தரு, பாசமிகுந்த இதயம் உமக்கு உண்டு, பணிவான உள்ளம் எப்பொழுதும் உண்டு, தெளிவான சிந்தனை, சிறந்த மனம், எளிமையே உமது மிகச்சிறந்த ஆபரணம், அன்பு மட்டுமே உமது மிகச்சிறந்த ஆயுதம், புத்தகம் எழுதுவதும் வாசிப்பதும் பேசுவதுமே உமது தொண்டு. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ? எப்பொழுதும் முழு நிலவாய் உமது முகம் பிரகாசிப்பதற்கு காரணம் சாய்பாபாவின் அருள்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லவே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் சாய்பாபாவே ஐக்கியமாகி வழிபடுவதனால் அந்த முக புன்சிரிப்பும் மனச்சிரிப்பும் நம் எல்லோர் உள்ளத்திலையும் நமக்கு கொண்டு வந்து அவர்கள் தருகிறார்கள். உமது அன்போ அளப்பரிய கடல், திறமையோ பறந்து விரிந்த வானம், உமது பொறுமையோ அகழ்வாரை தாங்கும் நிலம், நீயோ மிகவும் அரிய அற்புதசாலி, அனுபவசாலி. நீங்கள் வருவது எங்களது ஊருக்கும் எங்களது கோயிலுக்கும் மிகுந்த பெருமை. அது நாங்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அதை அனுசாட்சியும் சண்முகண்ணனும் இந்த கோயிலை கட்டி மிகச்சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றியை நிச்சயம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ததுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும்,
செலவழிக்கிறதுக்கு பொருளும் வேணும். அது ரெண்டையுமே ரொம்ப சிறப்பாக அவங்க செய்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால இவர்களை வந்து நாம் சென்னையிலேருந்து வந்து நமது சாய்பாபா கோயிலோடையே ஐக்கியமாகி இன்னைக்கு முழுவதும் ஆரத்தி, அவங்க படிக்கிற பாட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து சாய்பாபாவுடைய சரித்திரத்தை நமக்கு மிக அழகான தமிழில் சொல்ல வந்திருக்கிறார்கள். படிக்கும் போது சோறு அழகு, படிக்கும் போது புத்தகம் அழகு, துடிக்கும் போது இதயம் அழகு, வெடிக்கும் போது பஞ்சு அழகு, நடிக்கும் போது நடிப்பு அழகு, சிரிக்கும் போது உதடு அழகு, பறிக்கும் போது பூ அழகு, வணங்கும் போது தெய்வம் அழகு, உண்ணும் போது உணவு அழகு, வீசும் போது காற்று அழகு, பேசும் போது சொல்லழகு. நம் ஊரில் வந்து சாய்பாபாவின் கதையை நமக்கு சொல்லும் போது மாமி பேசும் பேச்சோ மிகவும் மிகவும் அழகு என்று கூறி அவர்களை நாம் நிர்வாகத்தின் சார்பிலும் நம் எல்லோரின் சார்பிலும் நம் ஊர் மக்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம். சாய்நாதா, இந்த ஒரு அருமையான இனிமையான ஒரு மாலை பொழுதுல எவ்வளவு அழகான தமிழ் பாருங்க. அவங்க வந்து அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு அழகான தமிழ்ல எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க.